இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோன்னா டு எக்ஸ்ப்ரெஸ் அன் ஆக்ஷன் தட் வில் ஹேப்பன் இன் த ஃப்யூச்சர் டைம். அதாவது எதிர்காலத்தில் நம்ம ஏதாவது நடக்க போகுது, நான் வந்து நாளைக்கு இங்கே போவேன், இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் நான் ஊட்டிக்கு போவேன், அந்த மாதிரி சொல்லுவோன்னா we want to use simple present tense. இங்கே நம்ம கீவேர்ட்ஸ் பார்க்கலாம். டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், அதாவது நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மந்த்து, நெக்ஸ்ட் இயர், ஹியர் ஆஃப்டர் இனிமேல், இன் ஃப்யூச்சரில், ஆர் விதின் அ வீக் ஒரு வாரத்துக்குள்ளே, லேட்டர்னால் பிறகு, இந்த மாதிரி இது எல்லாமே வந்து எதிர்காலத்தை குறிக்கி, அதாவது ஃப்யூச்சரை குறிக்கி. இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸில் இருக்குன்னா அந்த சென்டென்ஸில் யூ வாண்ட் டு யூஸ் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். நம்ம இப்போ சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். இதுக்கு வந்து வெர்பு ஒன் தான் யூஸ் பண்ணணும், V1 யூஸ் பண்ணணும், பை பாட். இங்கே வந்து வெர்பு ஒன் வந்து பை தானே, அதை வெர்பு ஒன் தான் யூஸ் பண்ணணும். பட் அது கூட வந்து வில் ஆர் ஷால் வந்து ஆட் பண்ணணும். ஐக்கு வீக்கும் வந்து வி வாண்ட் டு யூஸ் ஷால் ப்ளஸ் வெர்பு ஒன், ஹீ ஷீ இட் தேக்கு வந்து வில் ப்ளஸ் வெர்பு ஒன். லெட் us see few examples. I shall go to school, we shall go to school. இங்கே ஐக்கும் வீக்கும் ஷால் ஆட் பண்ணியிருக்கோம், அது கூட வெர்பு ஒன் யூஸ் பண்ணியிருக்கோம். You will go to school, he will go to school, she will go to school, it will go to school, they will go to school. Can you understand? Let us see few more example. They will come tomorrow. இங்கே நாளைக்கு அவர்கள் வருவார்கள் அப்படின்னா இங்கே வந்து will come வந்து யூஸ் பண்ணணும். You will know the result next month. நெக்ஸ்ட் மந்த் அதாவது அடுத்த மாதம், அதனால் இங்கே வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். Here I give you two example. I dash complete my project next week. We dash go to school tomorrow. இங்கே வந்து will ஆட் பண்ணுமா ஷால் ஆட் பண்ணுமா, you want to find out.